ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஏ. அஸ்வினி குற்றவாளியான சுட்டிக்காட்டி மஞ்சு ஏடிஎம்மில் கையுங்களமாக மாட்டிய கருணாகரன். இன்றைய எபிசோடில் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம் மஞ்சு குணசேகரன் வீட்டிற்கு வந்து அஸ்வினி குற்றவாளி என சுட்டிக்காட்டியதான். தொடரில் காணப்படுவது குணசேகரன் தனது வீட்டில் ஆதரவுடன் மிக கம்பீரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். தொண்டர்கள் அவர்களை வாழ்த்தி கோஷமிடுகின்றனர். அப்போது அவரிடம் ரகசியமாக பேசும் நபர் அஸ்வின் செய்த மாபெரும் பிரச்சனையால் கட்சி தலைமைக்கு அவருக்கும் கிடைக்க வேண்டிய அமைச்சர் பதவியை வேறு ஒருவருக்கு கொடுக்க உள்ளதாக கூறுகிறார். இதை கேட்டு குணசேகரன் மிகுந்த வருத்தமும் கோபமும் அடைகிறார். அப்படியே அந்த நேரத்தில் ஆனந்தி மற்றும் மஞ்சு இருவரும் குணசேகரன் வீட்டிற்கு வருகின்றனர். தைரியமாக குணசேகரனை பார்த்து பேசும்போது ஆனந்தி மஞ்சுவின் தந்தை பாஸ்கர் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் இருப்பதாகவும் உண்மை குற்றவாளி உங்கள் மகன் அஸ்வின் தான் என்றும் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். இதை கேட்டு குணசேகரின் மனைவி பாஸ்கர் தன் மகளுக்காக சிறைக்கு சென்றார் என்று அதற்கு பதிலாக தங்கள் கோடிக்கணக்கில் பணம் தயாராக இருப்பதாகவும் கூறினார். ஆனால் ஆனந்தி முகத்தில் பயம் சிறிதும் இல்லை. பணத்தை வைத்து இழந்த வாழ்க்கையை வாங்க முடியாது என்று அநியமாக ஒரு அப்பாவியை சிறையில் அடைத்தது தப்பு என்று கோபமாக பேசுகிறாள். மஞ்சுவும் அழுது கொண்டே தனக்கு பணம் வேண்டாம், தன் அப்பா தான் வேண்டும் என்று கூறுகிறாள். சற்று காட்சியை மாற்றி பார்த்தால் வீட்டின் பால்கனியில் அஸ்வினி மிகவும் அலட்சியமாக போனில் பேசிக் கொண்டிருக்கிறான். அவனை கண்டதும் மஞ்சுவுக்கு கோபம் தலைக்கேறியது. இவன் தான் குற்றவாளி, இவன் செய்த தப்புக்கு என் அப்பா ஜெயிலில் இருக்கிறார் என்று அஸ்வினி பார்த்து ஆவேசமாக கத்துகிறாள். இதை கேட்ட குணசேகரன் அதிர்ச்சி அடைந்த அஸ்வினி உடனே உள்ளே செல்லும்படி திட்டுகிறார். பின்னர் அவர் ஆனந்தியிடம் பாஸ்கர் உண்மையை ஒப்புக்கொண்டால் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வாங்கி தருவதாக, மீறி நியாயம் கேட்டால் பாஸ்கர் வாழ்நாள் முழுவதும் சிறையிலே இருக்க நேரிடும் என்று மிரட்டுகிறார். ஆனால் ஆனந்தி பணம் ஜெயிக்குமா இல்லை தர்மம் ஜெயிக்குமா என்று சவால் விட்டு அங்கிருந்து மஞ்சுவை அழைத்து செல்கிறாள். மறுபுறம் கருணாகரன் தனது ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருக்கிறார். இறந்த ரகுவின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கப் போகும் சந்தோஷத்தில் பாட்டு பாடுகிறான். அவன் ஏடிஎம் பணத்தை எடுத்துவிட்டு பணத்தை முத்தமிட்டு மல்கிறான். அப்போது ஒரு பெண் காரில் இருந்து இறங்கி வந்து அவனை கையங்கலமாக பிடிக்கிறார். அவன் ரகுவை கொன்று அவனுடைய காரை திருடியது கருணாகரன் தான் என்ற சந்தேகம் தனக்கு இருந்ததாகவும் அதை உறுதிப்படுத்தவே ரகுவின் கணக்கில் பணத்தை போட்டு இந்த வலையை விரித்ததாகவும் கூறியால் மாட்டிக்கொண்ட கருணாகரன் பயத்தில் உளறுகிறான். தான் எந்த கொலையும் செய்யவில்லை என மறுக்கிறான். ஆனால் அந்த பெண் காவலர் துறையிடம் உண்மையை கூற போவதாக மிரட்டுகிறார். இதற்கிடையே பயந்து போன கருணாகரன் திடீரென்று ஒரு புதிய தைரியம் வரவேற்று அவளை திரும்ப மிரட்டுகிறான். நீ உண்மையை சொன்னால் ஆனந்திக்கு மயக்க மருந்து கொடுத்து அவள் வாழ்க்கையை சீரழித்த நீதான் என்ற உண்மையை நான் போலீசிடம் சொல்வேன் என்று கூறுகிறான். இதை கேட்டதும் அந்த பெண் அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். பின்னர் கருணாகரன் நீயும் அமைதியாக நானும் அமைதியாக இருக்கிறேன் என்று ஒரு டீல் பேசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்கிறான். அதே சமயம் தர்மம் ஜெயிக்கும் என ஆனந்தி சவால் விட்டு வந்தாலும் மஞ்சுவின் மனநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. தன் அப்பாவை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற பயத்தில் அவள் அழுது கொண்டிருக்கிறார். இறுதியாக அன்னபூரணி மகளிர் விடுதிக்கு வரும் மஞ்சு அழுது கொண்டே ஓடி சென்று அங்குள்ள வார்டன் காலில் விழுந்து தன் அப்பாவை காப்பாற்றும்படி கெஞ்சுகிறாள். ஆனந்தி பதிரிப்பை அவளை தூக்கி சமாதானப்படுத்துகிறாள். வார்டனிடம் அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை, அவளை என்ன வழி காட்டுவது என்று எனக்கும் தெரியவில்லை என்று ஆனந்திக்கு கண்ணீருடன் கூறுகிறார். நீதிக்காக போராட நினைக்கும் ஆனந்தியை ஒரு கணம் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிப்பது பார்வையாளர் மிகவும் கண்கலங்க வைக்கிறது. இந்த எபிசோடில் மிகப்பெரிய திருப்பு முனை கருணாகரன் ஏடிஎம்மில் மாட்டியது. தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த பெண்ணின் குற்றத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என மிரட்டியதுதான். இதனால் ஆனந்தியின் வாழ்க்கையை சீரழித்த அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருப்பது உறுதியாகிறது. அதே சமயம் மஞ்சு மற்றும் ஆனந்தி பலம் வாய்ந்த குணசேகரனை எதிர்த்து நிற்பது கதையில் வரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்றால் நண்பர்களே, நீங்களே இதைத்தான் எதிர்பார்க்கிறீர்களா? இந்த எபிசோடில் உங்களுக்கு மிகவும் பிடித்த காட்சி எது? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்ல மறக்காதீர்கள். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.